கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஜெப ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவர் தாமே கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறமைக்காக சகல ஞானத்தையும் அறிவையும் புரிதலையும் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்து போதிக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாவாக நாங்கள் இருக்கிறபடியினால கர்த்தாவே மை துதிக்கிறோம். நீர் வெளிப்படுத்த போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இதே வசனத்தை தான் இங்க பவுல் குறிப்பிடுகிறார் புரிந்து சபைக்கு. இன்னைக்கு நமக்கு அவர் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாரை பத்தி சொல்லுது? நம்மளை பற்றி சொல்லுகிறது இந்த வசனம். யாரெல்லாம் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் இயேசுவை அன்பு கூறுகிறார்கள், கர்த்தரை அன்பு கூறுகிறார்கள். என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு சொல்றார். அப்போ யாரெல்லாம் கர்த்தரை அன்பு கூறுகிறார்களோ, தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், காரியங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார், ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். நாம பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்கு தேவையானவைகளை வாங்கி வைப்பாங்க. பொம்மைங்க, தொட்டில், அந்த கிளிகிழிப்பு, இதெல்லாமே வாங்கி வைப்பாங்க. ரூம்லாம் போஸ்டர்லாம் ஒட்டி வைப்பாங்க. இப்போதான் மனைவி கன்சீவே ஆயிருப்பாங்க, அவங்க வயிற்றுல தான் குழந்தை இருக்கும். ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருப்பது போல கர்த்தரும் நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவைக்கான ஆசீர்வாதங்களை, தேவைக்கு விட அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய பெயர் எல்ஷடாய், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். இந்த 9வது வசனத்துக்கு முன்னாடி 7வது வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பவுல் சொல்றாரு, இது மறைக்கப்பட்ட ஞானம். இது யாருக்கு மறைக்கப்பட்டிருக்குதுன்னா, உலக மனுஷனுக்கு இந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நமக்கு அது மறைவா இல்லை, அது நமக்கு ரகசியமா இல்லை. அதனால நமக்கு ரகசியமா இருக்குது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் அந்த ரகசியங்கள் எல்லாம் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று நம்ம கீழே வாசிக்கிறோம். அப்போ சொல்றார் பாருங்க 7வது வசனத்துல, உலகம் தோற்றுவதற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. அப்படின்னா எப்போ நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக. இந்த உலக மனுஷனை எடுத்துங்க, அவனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல அவன் செய்யற வேலையில தான் இருக்குது, அவன் செய்யற வியாபாரத்துல தான் இருக்குது, அவன் செய்கிற
முயற்சியில தான் இருக்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு கர்த்தர், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தம்முடைய மகிமைக்காக அவர் ஆசீர்வாதங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று. அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் பிறப்போம், இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டுல பிறப்போம் என்று கர்த்தருக்கு தெரியும். நாம இந்த உலகத்துல பிறக்க போகிறோம் என்று கர்த்தருக்கு இப்போ தெரிந்ததில்லை. நாம பிறந்த அன்னைக்கு தெரிய போறது இல்லை. நாம தாயின் கருவுல உருவான அன்னைக்கு தெரிந்து கொள்ள போறது கிடையாது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நாம இந்த உலகத்துல உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை விட அவர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா அவருக்கு விருப்பமான ஆசீர்வாதங்களை, அப்ப அவருக்கு விருப்பமான ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாரு. அவரு வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய கடவுள் என்று வேதம் சொல்லுது இல்லையா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்றார் கர்த்தர். அப்படி அவ்வளவு பெரிய கடவுள் நம்மளை பற்றி சின்னதா சிந்திச்சிருப்பாரா? இல்ல, அவர் பெரிதாய்தான் அவர் நம்மை பற்றி சிந்தித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகம் தோற்றுவதற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக, இந்த உலகத்துல அவருடைய மகிமை விளங்கும்படியாக, அவருடைய நாமம் உயரும்படியாக, அவருடைய நாமம் பெருமைப்படும்படியாக அவர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய விருப்பம் மட்டும் நிறைவேறுவது மட்டும் இல்ல, அவருடைய நாமம் அதன் வழியாக மகிமை பெறும்படியாக தேவன் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னா அவருடைய நாமம் பெருமைப்படணும், அவருடைய நாமம் உயரணும் அப்படின்றதுக்காக அவர் ஆசீர்வாதங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்னா அது சின்ன ஆசீர்வாதமா இருக்குமா? அப்போ அவருடைய நாமம் பெருமைப்படணும்னா அவர் ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? பெரிதாய் இருக்கும், உயர்வாய் இருக்கும், சிறந்ததாக இருக்கும். சிறந்ததாக மட்டும் இல்ல, மிக சிறந்ததாக இருக்கும். புரியுதுங்களா? அது நம்முடைய உழைப்பினாலேயோ நம்முடைய முயற்சினால அறிவினால அல்ல. தேவன் நம்மள அவர் சொல்றாரு, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஆனா அந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்துல பிறந்த, வாழ்கிற, வரப்போற அத்தனை பேருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிக சிறந்த ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஏன் பெரிய சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார்னா அவர் பெரியவர், அவர் சிறந்தவர். அதனால சிறப்பான சிறந்த பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். அதனால்தான் அவர் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறனா இல்லையா என்பதை சோதித்து அறியுங்கள் சொல்றார். இடம் கொள்ளாத அளவுக்கு, அவர் இடம் கொள்ளாத அளவுக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே போதும் போதும் ஆண்டவரே அப்படின்ற அளவுக்கு, நிரம்பி வழிகிற அளவுக்கு. தாவீது சொல்றாரு இல்லையா 23வது சங்கீதத்துல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்றார். அப்போ நிரம்பி வழிகிற அளவுக்கு, த கப் ரன்னத் ஓவர், நிரம்பி வழிகிற அளவுக்குன்னா என்ன? இடமே இல்லை அந்த கப்புல. எப்போ வழியும்? அந்த கப்புல இருந்து எப்படி வழியும்? நிரம்பினால்தான் வழியும். அறக்குறையா வழியுமா? வழிவே வழியாது. அப்போ நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் நமக்காக அவர் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுக்கு, ஆதாமிலிருந்து, ஆதாமிலிருந்து கடைசி சந்ததி, இந்த பூமியில பிறக்க போகிற கடைசி மனுஷன் வரைக்கும்
தேவன் ஏராளம் தாராளமாக பெரிய சிறந்த மிக சிறந்த ஆசீர்வாதங்களை அவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த படைப்புகளை எடுத்து பாருங்க, 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? சொர்க்கம் என்று அர்த்தம். அவன் சொர்க்கத்துல வாழ்ந்தான். ஏதேன் என்றால் அவ்வளவு அழகான தோட்டத்தை தேவன் உண்டாக்கி அவன் வாழும்படியாக அவங்க இருவரையும் வைத்தார். அவங்க சந்ததிக்கென்று அந்த தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க பாருங்க. அங்க எத்தனையோ அருவிகள் ஓடிச்சு, தங்கம் விளையிற பூமியாய் இருந்தது, எல்லா பயிர்களும் இருந்தது, எல்லா மரங்களும் இருந்தது, எல்லா செடிகளும் இருந்தது, எல்லா பறவைகளும் இருந்தது, எல்லா மிருகங்களும் இருந்தது அந்த ஏதேன்ல. சிங்கம் வந்து ஏதாவது கடிச்சுதா ஆதாம ஏவால? யானை வந்து யாராவது மிதிச்சுதா, மிரட்டுச்சா? அந்த துஷ்ட குணம் துர்குணம் அதுக்கு இருந்ததா? மிருகங்களுக்கு இல்லை. யானைகள் மேல அவன் போனான், சிங்கத்தோடு அவன் விளையாடினான். டார்சன் படம் பார்த்துக்கிறீங்களா? அந்த டார்சன் படமே வந்து அதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் எப்படி ஏதேன்ல இருந்தாங்க என்பதற்கு ஒரு அடையாளமா கூட அதை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டார்சன் படம் பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. சின்னதுல நாங்களாம் அந்த டார்சன் படத்தை அவ்வளோ ஆசையா பார்ப்போம், டிவியில போட்டாங்கன்னா. அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். யாருக்கு வச்சிருக்கிறாருன்னா, அந்த 9வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர். அவரை அன்பு செய்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உரியதாக இருக்கிறது. அதான் எல்லாருக்குமே அவர், ஆனா எல்லாருக்கும் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு வழி யாரு? இயேசு. அதனாலதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லாத்துக்கான வழி இயேசு தான். என்னை அல்லாமல் பிதாவை ஒருவனும் அறியான் அப்படின்றார். அவனை தெரிஞ்சிக்கவே முடியாது. எல்லா பாதைகளும் கடவுள்கிட்ட போய் சேருது அப்படின்றாங்க, கிடையவே கிடையாது. இயேசு சொல்றாரு பாருங்க. அதனால்தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவை காணான் அறியான் அப்படின்றார். அப்போ எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமான மனுஷனால அந்த ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் ஆயத்தம் பண்ணுது. ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு 700 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த 700 கோடி மக்களுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறார். ஏக்மேன் என்ற ஒரு பிரசங்கி இருக்கிறார் பாரு. அவரு ஒரு நாள் ஜெபம் பண்ணக்குள்ள தேவன் அவரை ஆவியில பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டான். அப்படி எடுத்துக்கொண்ட போது ஒரு வானதூதன் வந்து அவருக்கு முன்னாடி நின்னானாம். ஜெபத்துல எடுத்துக்கொண்ட போது அவரை கூட்டிக்கிட்டு போனானா, அங்க பெரிய அங்காடி இருந்துதான், வேர் ஹவுஸ் இருந்துதான். உள்ள இட்டுன்னு போகும்போது உள்ள போனா காதா இருந்துதான், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் காதுகள் இருந்துதான். அதை அவர்கள் கடந்து போனாங்களாம். அப்புறம் கண்ணு இருந்துதான், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும். அது எண்ணவே முடியாத கோடிக்கணக்கான கண்கள் இருந்தான். அது மாதிரி உடல் உறுப்புகள் அந்த அங்காடியில அது நிரம்பி கடந்துதான். அப்போ அவர் ஏக்மன் கேட்டாராம் அந்த வானத்துதன்ட்ட, இதெல்லாம் என்ன, ஏன் இவ்வளவு இருக்குது இங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப சொன்னாராம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதெல்லாம் ஆயத்தம் பண்ணது. ஒருவேளை அவங்க சுகவீனம் ஆயிட்டாங்கன்னா, அவங்க வியாதிப்பட்டுட்டாங்கன்னா, இங்கேருந்து அந்த உறுப்புகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய உலகத்துல அவங்க பிறக்கிறதுக்கு முன்பாக ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயார் நிலையில வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் ஒருத்தருக்கு ஒரு கண்ணு இல்லை, 2 கண்ணு இல்லை, லட்சக்கணக்கான கண்களை கர்த்தர் ஒருத்தருக்கும் வைத்திருந்தாலும், உடலின் ஒவ்வொரு உறுப்பும், எலும்பு, தசை, நரம்பு எல்லாமே வைத்திருந்தாலும். பாருங்க, இன்னைக்கு கார் தயாரிக்கிறாங்கன்னா, அந்த காரை வெளியே விடுறாங்கன்னா, மார்க்கெட்ல கொண்டு வராங்கன்னா, முதல்ல ஸ்பேரை தயாரித்து ரெடியா வச்சுக்குவாங்க. ஸ்பேர் ரெடி பண்ணிட்டு தான் புது காரை விடுவாங்க. ஸ்பேர் தயாராகாம விட மாட்டாங்க. அதே போலதான் கர்த்தரும்
நம்ம உடம்புக்கான ஸ்பேரு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். இந்த உடல் சம்பந்தம் மட்டும்தான் இல்ல, ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஏராளம் தாராளமாக அவர் தயார் பண்ணி தான் நம்மை இந்த பூமியில அவர் அனுப்பி இருக்கிறார். அதெல்லாம் அப்போ ஏக்மன் கேட்டாராம், இவ்வளவா அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த வானதூதர் சொன்னாராம், இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்களுக்கு இதெல்லாம் தங்களுக்கு இருக்கிறது என்று தெரியாம ஜெபித்து எடுத்துக்கொள்ளாம அவர்கள் ஊனர்களாக வாழ்ந்து கழித்து விட்டார்கள் அப்படின்னாராம். ஆசீர்வாதத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். அவருக்கு சொல்லப்பட்டது காண்பிக்கப்பட்டது அவ்வளோ. ஆனா தேவன் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், பொருளாதார ஆசீர்வாதம், குடும்ப நல் வாழ்வு ஆசீர்வாதம், சுகத்தின் ஆசீர்வாதம். அதனால்தான் நீங்க வாக்கு தத்தங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. 6000 இருந்து 8000 வரைக்கும் இருந்தது. கடவுள் இல்லைன்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா பாருங்க. நமக்கு இல்லைன்னு ஒண்ணு காமிங்க பார்ப்போம். அந்த ஆசீர்வாதத்துல எல்லாமே அவர் நமக்கு வாக்கு தத்தங்களாக கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு வெளிப்படுதுன்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். யாருக்கு அந்த கண் காணவில்லை, காது கேட்கல, இருதயத்துல அவங்க உணரலன்னா, மாம்சமான மக்கள், தேவனை அறியாத ஜனங்களுக்கு பாருங்க அந்த ஆசீர்வாதம் வெளிப்படல. அதனால்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல அவ்வளோ போராட்டம் நிறைந்ததா இருக்குது, பாடுகள் நிறைந்ததா இருக்குது, கஷ்டம் நிறைந்ததா இருக்குது, துன்பம் நிறைந்ததா இருக்குது. இயேசுவை பாருங்க, எங்கெல்லாம் வியாதிஸ்தர்கள் நோயாளிகள் வந்தார்களோ அவர்களை எல்லாம் குணமாக்கினார். எங்கிருந்து எடுத்தாரு அந்த ஆசீர்வாதத்தை? அவர் எங்கிருந்து வந்துச்சு? அது பரலோகத்துல ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதங்களை தான் தேவன் இந்த பூமியில வந்து அவரிடத்துல வந்து கேட்டப்போ எடுத்து கொடுத்தார். இதுல இருந்து தான் எடுத்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இங்க நீங்க வாசிக்கிறீங்க பாருங்க, இதை 8வது வசனம், இதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை. பிரபஞ்சத்தின் உலகத்தின் பிரபுக்கள்னா ராஜாக்கள் இந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெறல அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்துல ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? பெரிய பெரிய அரண்மனையில வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமான ஆசீர்வாதத்துல நன்றாக வாழ்ந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அனுபவித்த ஆசீர்வாதத்தை விட கோடி மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்காக பரலோகத்துல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அதை எடுத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையது. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் என்னடா இது, நம்ம கர்த்தர் இடத்துல கேட்குறோம், எல்லாம் அவர்கிட்ட குறைஞ்சி போயிட போகுது, அவர்கிட்ட இல்லாம போயிட போகுது, அவர் கொடுக்காம போயிட போறாரு அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ண பிறகுதான் தேவன் முடிவு பண்ணி கொடுப்பாரு. ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு முடிவு எடுத்து கொடுக்கலாமா, இவனுக்கு கொடுக்க கூடாதா, இவன் பரிசுத்தமா இருக்கிறானா இல்லையா, இவன் சரியா கோயிலுக்கு போறானா போகலையா, இல்ல இவன் பைபிள் வாசிக்கிறானா வாசிக்கலையா, அன்னாடம் ஜெபம் பண்றானா பண்ணலையா, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து முடிவு பண்ணி கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆசீர்வாதத்தை. அதனால்தான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அன்னாடம் ஜெபம் பண்ணணும், அன்னாடம் பைபிள் வாசிக்கணும், அன்னாடம் முழங்கால நிக்கணும், அன்னாடம் கை தூக்கணும், அன்னாடம் கை குவியணும், விடிய காலில் ஏஞ்சி ஜெபிக்கணும். இது எல்லாமே மனுஷனுக்கு பாரம் ஆயிடுது. எப்போ பாரம் ஆகுது தெரியுங்களா? ஒரு நாள் அவங்களால செய்ய முடியாமல் போகும்போது, தவிர்க்க முடியாத காரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை இருக்கலாம், இல்லை அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் எங்கேயோ அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லை ஊருக்கு போக வேண்டியதாக அவசரமாக ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கலாம், ஜெபிக்க கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை ஃப்ளைட்டில் போகிறவங்க எங்கே எப்படி முழங்கால் போட்டால் ஜெபிக்க முடியும், கை தூக்கியா ஜெபிக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிலையில அவங்க குற்ற உணர்வு ஏற்படுது, அவங்களுக்குள்ள ஒரு பாரம் ஏற்படுது, அது ஒரு பாரம் ஆயிடுது. ஜபமே ஆவிக்குரிய வாழ்க்கையே அது என்ன சொல்றது, அது மோனட்டனஸா போயிடுது. அதை செஞ்சு தான் ஆகணும். அதை செய்யலைன்னா கர்த்தர் கோச்சிக்குவாரு, முகத்தை திருப்பிக்குவாரு, வாயில போட்டு மென்னு துப்பிடுவாரு, நம்மளை வெறுத்துருவாரு, நம்மளை ஒதுக்கிடுவாரு, நம்மளை மறந்து விடுவாரு அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொள்றாங்க. எல்லாம் கவனிங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணிட்டேன்.
ஜெபம் என்பது கர்த்தர் முடிவெடுத்து ஆசீர்வதிக்கிறது இல்லை, கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த 9வது வசனத்துல சொல்றபடி தேவன் தம்மில் அன்பு கூறுக. அவரை அன்பு செய்றீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்க. வேற எந்த தகுதியும் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க ஜெபம் பண்ணீங்களா, விசுவசிச்சீங்களா, இன்னைக்கு காலைல ஏஞ்சிங்களா, வெள்ளை சட்டை போட்டீங்களா அப்படின்றதெல்லாம் கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தர் நம்முடைய பேர்லயே, உங்க பேர்லயே லட்சக்கணக்கான கார்களை தேவன் அங்க பரலோகத்துல வச்சிருக்கிறார், வீடுகளை வைத்திருக்கிறார். அது சொல்லும்போது சொல்றார் உபாகமத்துல 10 நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் கர்த்தர் நமக்காக பட்டணங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாராம், ஊர்களை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாராம். ஏன் பட்டணங்கள்னு தெரியுதுங்களா? பட்டணம்ன்றது என்ன? ஊரு, ஒரு சிட்டி, ஒரு டவுன் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது, ஒரு மனுஷனுக்கு கடவுள் ஒரு பட்டணத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா? ஏன் இவ்வளவு பெருசுன்னா, அவ்வளவு அவரு அவர் அவ்வளவு பெரியவர். ஆசீர்வாதங்களை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு பெரியவர் என்று. அவர் நம்ம மைண்ட்ல குறுக்கி கொண்டோம்னா, என்னடா இது, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா நமக்கு தேவையா இது அப்படின்னு இருக்கும். கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாருன்னா அது பெரிதாகத்தான் இருக்கும், அது சின்னதா இருக்காது. அதனால்தான் கிரெஃப்லோ டாலர் சொல்லுவார் பாருங்க, அவருக்கு ஊழியத்துல 200 காருக்கு மேல கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுல ஒரு கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்தாங்களாம். ரோல்ஸ் ராய்ஸ் ரொம்ப விலை உயர்ந்து 10-12 கோடிக்கு மேல உள்ளது, அவருக்கு கிஃப்டா கொடுத்தாங்களாம். அப்போ அவர் யோசிச்சாராம், நமக்கு ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த காரு, இதை வச்சு நம்ம என்ன, நமக்கு ஏற்கனவே காருங்க இருக்குது, இனத்துக்கு இது ஒரு காரு, இதை வித்து குழந்தைகளுக்கான ஊழியத்துக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏலம் விட்டு கொடுத்துட்டான், வித்து கொடுத்துட்டான். அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் யூஸ்வலா ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணினே இருந்தாராம். அப்ப கர்த்தர் கேட்டாராம், நான் கொடுத்த கார் எங்க அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், ஆண்டவரே நல்ல காரியத்துக்காக அதை வித்து கொடுத்துட்டான் ஆண்டவரே அப்படின்னாராம். அப்ப கர்த்தர் சொன்னாராம், நான் உன்கிட்ட கார் கொடுக்கல, உன் மேல அன்பு செலுத்தினன்றதை காண்பிக்கிறதுக்கு தான் அந்த கார் கொடுத்தேன், அது ஒரு பொருள் தான், ஆனா அது என்னுடைய அன்பை குறிக்குது அப்படின்னாராம். அந்த ஜெபம் முடிச்ச உடனே போன் பண்ணாராம், யாருக்கு வித்தேன் அப்படின்றது. அந்த வித்த ஆளுக்கு போன் பண்ணி, தயவு செஞ்சு நான் காசை கொடுத்துட்றேன், நீங்க காரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் காசை கொடுத்து மறுபடியும் அந்த காரை அவர் வாங்கி கொண்டார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும்போது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கண்ணால நம்ம பார்க்கும்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணுதான், அது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, தேவன் நம்மில் கொண்ட அன்பு. அந்த அன்பு இப்போ அவர் அன்பு செஞ்சாருன்றது இல்ல, அதுதான் விளங்கிக்கணும். இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்றதுனால அவர் கொடுத்துடல, நாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதுதான் அதோட அர்த்தமாகுது. இன்னைக்கு நேத்து இல்ல நான் பிறந்த பிறகு கர்த்தர் என்னை அன்பு கூறல, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் என்னை அன்பு கூர்ந்ததுனாலதான் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆசீர்வாதங்களை அவர் தயார் பண்ணி வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைத்து போகிறேன், நான் உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு எடுத்துங்க, உலகத்துல அமெரிக்காவை எடுத்துங்க, இல்ல இன்னும் யூரோப்ல இருக்கிற பணக்கார நாடுகளை எடுத்துங்க, பால் எங்கேயாவது ஓடுதா பாருங்க, தண்ணி தான் ஓடுது இல்லையா? ஆனா அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் இல்லையா? கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை நாடுகளுமே இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் தான், இன்னைக்கு பணக்கார தேசம் தான். அந்த தேசத்துல கூட பாலும் தேனும் ஓடல. ஆனா கர்த்தர் சொல்றாரு இஸ்ராயல் ஜனங்களுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை அழைத்து போகிறேன், அந்த தேசத்தை
நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தர் இஸ்ராயல் ஜனங்களை ஏதோ ஒரு தேசத்துக்கு அனுப்பில்ல, அவர் மிகவும் ஆசீர்வதித்த தேசத்துக்கு தான் அவர்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லு. ஆமோஸ்ல பாருங்க, அந்த தேசம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா, எவ்வளவு ரிச்சா இருந்ததுன்னா, அங்க இஸ்ராயல் ஜனங்க போன போது சாதாரண மரக்கட்டில்ல படுத்துன்னு இல்ல இரும்பு கட்டில்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இரும்பு கட்டில்ல படுத்துன்னு யானை தந்தங்களால் செய்த கட்டில்ல படுத்துருந்தாங்களாம். பாத்தீங்களா? யானை தந்தத்தினால. இந்த யானை தந்தம் கிடைக்குமா? தூக்கி உள்ள வச்சிருவாங்க. விலை அதிகம் வேற. அதெல்லாம் யோசிக்கவும் முடியாது, யானையோட தந்தம். ஆனா அந்த தந்தத்தினால அழகாக வடிவமைக்கப்பட்டு செய்யப்பட்ட கட்டில்கள்ல படுத்திருந்தாங்களாம். இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா ஏதோ கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, ஏதோ நம்முடைய தேவை அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நம்ம தேவையை நம்ம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் நமக்கு ஆசீர்வதிக்க, நம்ம நினைக்கிறத விட நம்ம கேட்பதை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஏன் அவர் அப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, வேதம் சொல்லுது அவருடைய மகிமைக்காக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமம் உயரும்படியாக, இந்த உலகத்துல அவருடைய நாமம் பெருமைப்படும்படியாக, அவருடைய பெயர் பெரியதென்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் பெரிய ஆசீர்வாதங்களால, நன்மைகளால ஆசீர்வதிக்கிறார் ஒழிய வேற எதற்கும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அதனால தேவனிடத்துல நாம ஆசீர்வாதங்களை பெறும்போது, இல்ல தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கும்போது, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது தேவன் நம்மை எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை எண்ணி பார்த்து நன்றி சொல்லணும். இரண்டாவது, அவர் எவ்வளவு பெரியவர், நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று யோசித்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சொல்றார், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல வஸ்துகளால் நிரம்பின வீடுகளையும், நல்ல வஸ்துகளால், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பின வீடுகளையும். உங்களுக்குன்னு வீடு உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். என்ன மாதிரி வீடு அப்படின்னா, சகல நல்ல வஸ்துகளால, கீஞ்சு போனதுனால இல்ல, உடைச்சல்னால அல்ல, பழையதுனால அல்ல, நல்ல வஸ்துகளால் நிரம்பின வீடுகளை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரெய்னார்ட் போங்கே அவருடைய மீட்டிங்க்கு ஆப்பிரிக்காவில் மீட்டிங் நடத்தினார்னா 30-40 லட்சம் பேர் வருவாங்களாம். ஒரு மீட்டிங்ல மட்டும் 21 லட்சம் பேர் எழுதி கொடுத்தாங்களாம், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. எழுதி கொடுத்தாங்கன்னு பார்த்துங்க, அவ்வளோ பெரிய ஊழியத்தை அவர் செய்தார். அவர் செய்யும்போது என்ன செய்வார்னா, இந்த ஆப்பிரிக்காவில் நிறைய மக்கள் ஏழ்மையா இருக்கிறதுனால திருடுவாங்களாம். நிறைய திருட்டு நிறைய நடக்குமா. அவரு என்ன பண்ணுவாரு, முதல் நாள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிறாரு, திருடுனதெல்லாம் கொண்டாந்து இந்த பாருங்க ஒரு லாரி நிக்குது, அதுல போட்டு போங்க அப்படின்னு வரும். பாத்தீங்கன்னா லாரியில இருக்குமா, மனம் திரும்புதலை அது குறிப்பிடுது அப்படின்றாரு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களுடைய மனம் திரும்புதலை அது காண்பிக்குது அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஊழியம் செய்தவர், பெரிய ஊழியம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்டேஜு, அதுக்குரிய உபகரணங்கள், அதுக்குள்ள லைட்ஸு, கம்பம், டென்ட்டு, இதெல்லாம் எடுத்துன்னு போகணும். அந்த ஊருவா போய் அவர் பிரசவம் பண்ணக்கூடியவர். அதனால லாரி வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். நம்ம மாசத்துக்கு ஒரு மீட்டிங் இல்லை 2 மீட்டிங் தானே நம்ம வைக்கிறோம், அதனால பழைய லாரியை போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ல லாரி கிடைக்கிற அந்த கடைக்கு போனாராம். போய் அவர் நின்று அதுக்கு கேட்டா ஜெபிச்சாராம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல லாரியா காமிங்க, இந்த ஊழியத்துக்குன்னு ஒரு லாரி வேணும் அப்படின்னு. கர்த்தர் எந்த பதிலையும் சொல்லி அவர்கிட்ட அமைதியா இருந்தான். ஒரு 3-4 தடவை ஜெபம் பண்ணி பார்த்தாராம், எந்த லாரின்னு தெரியல ஆண்டவரே, நிக்குது இத்தனைக்கும் அப்படின்னு. ஒரு 4-5 தடவை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாராம், நான் பழைய பாத்திரம் விற்கிற கடையெல்லாம் நான் இருப்பதில்லை, பழைய பொருள் விற்கிற கடையெல்லாம் நான் இருக்கிறதே இல்லை, நீங்க ஜெபம் பண்ணா எனக்கு கேட்காது, நான் புதுசா பொருட்கள் விற்கிற புது
பொருட்கள் உள்ள கடையில தான் நான் இருப்பேன். நீ அங்க வந்து ஜெபம் பண்ணினா நான் கேட்பேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் புது லாரி இருக்கிற கடைக்கு போய் அங்க போய் ஜெபம் பண்ணாராம். கர்த்தர் சொன்னாராம் இந்த லாரிகளை எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ கர்த்தர் நமக்கு சிறந்தவைகளை, புதியவைகளை, மேன்மையானவைகளை, உயர்ந்தவைகளை, ஆசீர்வாதமானவைகளை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை வராது. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா அதோடு கூட வேதனைகள் வராது. இந்த உலகம் ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னா அது ரத்த வேர்வை சிந்தி தான் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும். என்ன சொல்றது, உழைத்து கடினப்பட்டு தான் ஆசீர்வாதத்தை பெறணும். ஆனா கர்த்தர் இடத்துல அவர் ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை நம்ம விசுவாசத்தினால் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். லேசான காரியம் கர்த்தருக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது. ஏன் லேசான காரணம்னா, இன்னைக்கு என்னமோ அவர் உருவாக்க போறதில்லை, உண்டாக்க போறதில்லை நமக்கு ஆசீர்வாதங்களை. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உங்களுடைய பெயரை, என்னுடைய பெயரை ஆசீர்வாதத்துல எழுதி வச்சிருக்கிறார். அவர் பொதுவா ஆசீர்வாதங்களை நிறைய வச்சுட்டு யார் கேட்கிறாங்களோ கொடுக்கிறவர் இல்லை. நம்ம பேரை எழுதி வச்சுட்டாரு. நான் பிறகுறதுக்கு முன்னே என் பேர் அவருக்கு தெரியும். கவனிச்சிங்களா? பிரான்சிஸ் அருள் செல்வம் ஜெராட் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர் அப்பவே என் பேரோட எழுதி வச்சுட்டார். ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். நான் யாருடைய ஆசீர்வாதத்தையும் நான் கேட்டு பெறதில்ல. என்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்காக, அவருடைய பிள்ளையாகிய எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை தான் நான் இந்த பூமியில எடுத்துக்கொள்ளுகிறேன்னு ஒழிய வேற யாருக்கிட்டேயோ போட்டி போட்டு நான் எந்த ஆசீர்வாதத்தையும் எடுத்து கொள்ளுவதில்லை. அதனால நான் எவ்வளோ எடுத்துக்கொண்டாலும் அது பொறாமையா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கிரீடா எடுத்துக்க வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அது என்னமோ என்ன சொல்லுவாங்க, அலக்கல் கேஸ் அப்படின்லாம் கிடையாது. அலையராம் பாரு அப்படின்னு வாங்க பாருங்க, பெரிய பெரிய அது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா என் ஆசீர்வாதத்தை தான் நான் எடுத்துக்கிறேன், எனக்குரியதை தான் நான் எடுத்துக்கிறேன், என் பேர்ல இருக்கிறத தானே நான் எடுத்துக்கிறேன். அதனால யாருக்கும் குறைந்து போவதில்லை, பரலோகத்துல அது குறைந்து போவதே இல்லை. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ண தம்மில் அன்பு கூறுகிறவர்கள், அங்கே நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம். தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் அங்க காலி ஆகவே ஆகாது. எல்லாத்தையும் எடுத்து நான் தீர்த்துட்டேன், எனக்கு கர்த்தர் ஏற்படுத்தின அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எந்த மனுஷனாலும் சொல்லவே முடியாது. ஏன்னா அதான் சொல்றேன் பாருங்க, இடம் கொள்ளாது போக மாட்டோம். போதும் 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 ஆண்டவரே அப்படின்னு நாம சொல்ற அளவுக்கு. அதனால்தான் இஸ்ராயல் ஜனங்களுக்கு தேவன் காடைகளையும் மன்னாவையும் கொடுத்த போது அவங்க சாப்பிட்டு மூக்கு வழியா, வாய் வழியா, காது வழியா வந்துச்சான். அவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும் அந்த வனாந்தரத்துல பாருங்க, அந்த ஜனங்க மோசையிட போய் முறையிடுறாங்க. அங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுமே, இங்க வந்து எங்களை சாகடிக்க போறீங்களா? ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி இந்த 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் மட்டுமே 20 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா 30 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. 30 லட்சம் பேருக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்? அன்னாடம் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நாள் கொடுக்கறது முடியாத காரியம் இந்த உலகத்துல. அப்படி இருக்கப்போ எங்க போய் பொருள் வாங்குறது? எங்க இருந்து வரும் காய்கறி? எங்க இருந்து வரும் கறி? எங்க இருந்து வரும்? அதுக்குரிய எண்ணெய், பாத்திரம், சட்டி, பானை இதெல்லாம் எங்க இருந்து வரும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குது. நிறைய டைம் பிசாசு நம்ம கேள்விகளை கேட்பதின் வழியாக தான் நம்முடைய விசுவாசத்தை குறைத்து விடுகிறோம். கேள்வி கேட்கறதுனால நம்முடைய டைரக்ஷனை மாத்தி விட்டுறான் பாருங்க. நம்ம சிந்தனைய தேவன் மேல வைக்காம அப்படியே திருப்பி விட்டுறான் நம்மள. அதை தான் வந்து ஆதாம் ஏவாள்கிட்டயும் செஞ்சான். இந்த கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னாரோ அப்படின்னு ஒரு கேள்வியை தான் கேட்கிறான். புரியுதுங்களா? இந்த கேள்விகள் மனசுல எழுகிற கேள்விகள் வரும்போது, விசுவாசத்துக்கு எதிராக நம் மனதுல, நம்முடைய சிந்தனையில கேள்விகள் வரும்போது நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, பிசாசு பேசுகிறான் என்று. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுலயே நேரம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு விசுவசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா அவன் அந்த 5 புலனை வைத்து நம்மளை யோசிக்க வைக்கிறான். அதனால ஒரு ஆன்சரை அவன் டெரைவ் பண்ண முயற்சி பண்ணலாம். நம்மகிட்ட ஒரு ஆன்சருக்கு நம்ம வருவோம், பதிலுக்கு வருவோம். ஏன்னா
நம்ம சின்னதுல இருந்து ஒரு விஷயத்த ஆராய்ந்து ஆராய்ந்து புரிஞ்சுக்கணும் தான். ஆனா விசுவசிக்கும் போது தேவனுடைய ஒரு வார்த்தை கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுதுன்னா, அதை நம்ம ஆராய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம அவர் மேல நாம கொண்டு இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல கொண்டு இருக்கிற விசுவாசம். அதுதான் அவருடைய வார்த்தையை நம்ம நம்புறோன்றது தான் அவர் மேல கொண்டு இருக்கிற விசுவாசம். அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில என்பதுதான் நாம அவர் மேல கொண்டு இருக்கிற விசுவாசம். அவர் ஒருத்தர் தான் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அதுதான் அவர் மேல நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கை. இயேசு கர்த்தர் அப்படின்றது மாத்திரம் இல்ல, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்குல உண்மையுள்ளவர். வாக்கு தத்தம் கொடுத்தார்னா கொடுத்ததுதான், சொன்னார்னா சொன்னதுதான். அது நிறைவேறாமல் போகாது என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கும்னா, அதுதான் நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. அதனால்தான் யோபு சொல்றாரு பாருங்க, இதுதான் இவைகள் தான் கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற வசனம். நம்ம நம்ம விசுவாசத்தை அதிகரிக்கிற வசனம். அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும், ஆழமா புரிஞ்சுக்கணும், நல்லா மனப்பாடம் பண்ணி கூட அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை எழுதி வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் எங்கேயாவது மேலே ஒட்ட முடியும்னா கூட ஒட்டி வச்சுக்கலாம். சும்மா ஏதோ வசனம் அப்படின்னு ஒட்டி வச்சா அதை நான் எப்போ பார்க்குறேன், இல்லை அங்கே ஒட்டி வச்சா ஆசீர்வாதம் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு தேவையான வசனத்தை ஒன்று நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். நம்ம மனிதர்கள் தானே, நம்ம மறந்து போயிடுவோம். எழுதி வச்சுக்கலாம். இல்லை முக்கியமான வசனம் கண்ணாடி முன்னாடி ஒட்டி வைக்கலாம். ஏன்னா நீங்கள் தலையை பார்த்து சீவும் போது அதை நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வைக்கலாம். இல்லை சமையல் செய்கிறவங்களா இருந்தால் சமையக்கட்டில் அடுப்புக்கு முன்னாடி எழுதி வைக்கலாம். இங்கே யோபு சொல்கிறார் பாருங்க, யோபின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். இதுதான் நாம அவர் மேல கொள்ளுகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. ஒரு தடவை சொல்லிட்டார்னா அது நிறைவேறிடும். நிறைவேறிட்டதா எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார் அவர். அதுதான் அவர் மேல நானும் நீங்களும் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் தேவனை பிரியப்படுத்தும் என்று வேதம் சொல்லுது. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். சொன்னா நிறைவேறும். அவர் சொன்ன மாத்திரத்துல நம்ம நம்பிடலாம், நம்ம வாழ்ந்துடலாம், அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதனால்தான் அவர் சொன்ன போதே நிறைவேறிட்டுன்றத அந்த நம்பிக்கை எப்படி வருது தெரியுங்களா? நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது தான், இளைப்பாறுதல்ல இருக்கும்போது தான். நிறைய பேரோட ஜபம் ஏன் கேட்கப்படல? நான் நிறைய ஜெபிக்கிறேன் பிரதர், காலையில ஜெபிக்கிறேன் பிரதர், ராத்திரி ஜெபிக்கிறேன், மத்தியானம் ஜெபிக்கிறேன், எப்பப்போ நேரம் கிடைக்குதோ ஜெபிக்கிறேன், அதிகமா ஜெபிக்கிறேன், ஒன்றும் இல்லை பிரதர் என் வாழ்க்கையில, எந்த ஒரு கிரியைகளையும் என்னால பார்க்க முடியல பிரதர் அப்படின்றாங்க. நிறைய தெரிஞ்சுங்க, நிறைய ஜெபிக்கிறதுனால உங்க ஜபம் கேட்கப்படும்னா கிடையாது. ஜபத்துல விசுவாசம் இருக்குதான்றது தான் முக்கியம். நிறைய பேருக்கு ஜபத்துல என்ன இருக்குதுன்னா டெஸ்பரேஷன் தான் இருக்குது. டெஸ்பரேஷன்னா என்னன்னா, அது நிறைவேறணும், கர்த்தர் அதை நிறைவேற்றி எனக்கு கொடுத்துடணும், அது நிறைவேறியே தீரணும், நான் ஜெபிச்சுக்கினே இருப்பேன், அது நிறைவேறியே தீரணும் தீரணும் தீரணும். அந்த டெஸ்பரேஷன் தான் இருக்குது ஒழிய அங்க விசுவாசம் இல்லை. கர்த்தர் எனக்கு வேணும் 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 வேணும்ன்றதுனால அது அது இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்றது இல்லை.
அதுதான் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா பிரச்சனை தலைக்கு மேல போகுது. ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீர்த்து வையும். அந்த பிரச்சனை தீரணும், அதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்ற அந்த டெஸ்பரேஷனோட ஜெபிக்கிறாங்களே ஒழிய, அதுல விசுவாசம் இருந்ததுன்னா அந்த டெஸ்பரேஷன் இருக்காது. அதனால உள்ளத்துல அவங்களுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அது நிறைவேறணும் 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 அப்படின்ற ஒரு காரியம் தான் இருக்குமோ ஒழிய, அதை நிறைவேறிற்று என்ற ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா அது விசுவாசமே இல்லை. அங்க விசுவாசமே கிரியை செய்ய முடியாது. அப்போ இங்க சொல்றாரு பாருங்க கர்த்தர், இங்க சொல்றாரு பாருங்க, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒண்ணு. ரெண்டாவது எபிரேயர்லயே சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 6:18 கடைசி 2 வரி, எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். கர்த்தர் பொய் சொல்லவே மாட்டார். இதெல்லாம் தியானிங்க. கொஞ்சம் கூட பொய் சொல்ல மாட்டார். இது வரைக்கும் அவர் பொய் சொன்னதா கிடையாது. இப்போ அது இந்த வசனம் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாருன்னா அதை எவ்வளவு தீவிரமாய் நிறைவேற்றுவார் பாருங்க. அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்லாதவர். அவர் வாயிலிருந்து பொய் வந்ததே இல்லை. அவர் நம்ம கிட்ட இல்ல, அவர் யாருக்கிட்டையும் பொய் சொல்லவே மாட்டார். பொய் சொல்லாதவர் ஒருத்தர் இருந்தார்னா அது கர்த்தர் ஒருவர் தான். இந்த உலகத்துல இருந்தவங்க, இருக்கிறவங்க, இருக்க போறவங்க, அது எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, அவங்க பொய் சொல்லி இருக்கிறாங்க. பொய் சொல்லாதவர்கள் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் பொய் சொல்லாதவர். அதுதான் நம்ம அவர் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கை. அதனாலதான் நாம அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் பொய் சொல்ல மாட்டார்னா அவருடைய அத்தனை வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். என்ன ஆகும்? 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நல்லா தியானம் பண்ணி பாருங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்றது இல்ல, அதோட வெளிப்பாடு நமக்கு உள்ளத்துல உண்டாகும். அதுதான் ரொம்ப முக்கியமே. இதுல இருக்கிற வெளிச்சம் நமக்கு உண்டாகணும். இதுல இருக்கிற மறைபொருள் நமக்கு வெளிப்படணும், ரகசியம் வெளிப்படணும். அதுதான் ஆவியானவர் இருக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார்னு வேதம் சொல்லு. இந்த சத்தியத்தை வெளிப்பாடாக மாற்றி தருகிறவர், இந்த வேதாகமத்தை நமக்கு வெளிப்பாடு உள்ளதாக மாற்றி தருகிறவர் ஆவியானவர். வெளிப்பாட்டின் அறிவுக்கும் வேதத்தின் வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷன். பைபிளை நீங்க வாசிங்கன்னா அது இன்ஃபர்மேஷன், அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆனா அதுல இருக்கிற வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு உண்டாகும்னா அதான் ரெவல்யூஷன் நாலேஜ் என்று சொல்றோம். வெளிப்பாட்டின் அறிவு அதுதான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கும். அதை தான் ரெய்மா என்று சொல்லுகிறார். இங்க கர்த்தர் ஒரே வரியில அவர் சொல்றாரு பாருங்க, இப்படி நம்ம அவரை ஆணித்தரமா ஆழமா விசுவசிக்க முடியும்ன்றது சொல்றாரு. நான் போய் சொல்ல மாட்டேன் மனுஷனை போல. ஒரு விஷயம் சொன்ன பிறகு அதுல மனம் மாற மாட்டேன். அதுதான் சொல்றாரு, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் ஜபம். ஏதோ வீண் வார்த்தைகளால பிதற்றாதிருங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்க வார்த்தையை அடுக்கி 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 பேசுறதுனால ஒரு ஜபம் கேட்கப்படும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கிடையாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் ஏதோ என் டைம் இவ்வளோ நேரம் ஜெபிச்சுட்டேன், இன்னைக்கு காலையில இத்தனை மணி நேரம் ஜெபிச்சுட்டேன், இத்தனை மணி நேரம் நான் ஜபத்துல இருந்ததுனால கர்த்தர் கொடுத்துட்டாருன்றது இல்லை. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். நான் சொல்ற வாக்கு தத்துவம், நான் விசுவசிக்கிற வார்த்தையில அவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் புரிந்துக்கணும். சும்மா வாக்கு தத்துவத்தை வாயால சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. அது முதல் ஸ்டெப்பு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று புரிஞ்சுக்கணும். அவர் பொய் சொல்ல மாட்டாருன்றத நாம புரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ளணும்.
அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதன் பிறகு ஜெபிக்கணும். அதனால்தான் ஜெபம் என்பது நம்ம அறைக்குள்ள போய் கதவை சாத்தி உட்கார்ந்த பிறகு சில பேர் முழங்கால் போடுறதுனாலயோ அப்பதான் தொடங்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்முடைய மனசை தயார் பண்ணி வச்சுக்கணும். விசுவாசத்துல, நம்பிக்கையில தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்படி தயார் பண்ணி வைக்கிறது தான் இந்த வசனங்கள் எல்லாம். யோபு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தர் ஆவியில எந்த வசனங்களை, எந்த வெளிப்பாடுகளை கொடுக்குறாரோ அது கொஞ்ச நேரம் யோசிங்க. ஜபத்துல போய் டபால்னு வாயை திறக்காதீங்க. ஜபத்துக்கு போகணுமா, கட 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 கடன்னு எதையாவது சொல்லணும், எதையாவது பண்ணணும். இல்லை, கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, ஜபத்தை குறித்த வெளிப்பாடுகளை கொஞ்ச நேரம் சிந்திங்க. நான் சிந்திப்பேன், கடவுள் போய் சொல்ல மாட்டார். அந்த மனசை, இருதயத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறார். ஒரு விஷயம் சொன்னதை 2வது விஷயம் பார்த்து திருத்தவே மாட்டார். சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் ஒருத்தர் போய் சொல்லாதவர். அவர் மேல நான் நம்பிக்கை கொள்றேன். இதுதான் என் நம்பிக்கை. அவர் மேல வைக்கிற ஆதாரம், நம்பிக்கை இதுதான். நான் அவர் வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதனால்தான் அவர் என் கடவுளா இருக்கிறார், என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. புரியுதுங்களா? அவர் நிறைவேற்றலைன்னா அப்புறம் அவரே உண்மை உள்ளவர் இல்லாதன்னு ஆயிடும்ல. அது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் நமக்கு போதிப்பார ஒழிய, அவர் கற்றுக் கொடுப்பார ஒழிய, சரி இவங்க புரிஞ்சுக்கல கொடுத்துருவோன்றதுல, விசுவாசத்தினால்தான் எதையுமே பெற முடியும். இந்த வேத ஆகமத்துல ரோமர் 3:4 அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனத்தின் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கும் போது வெற்றி அடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியர். அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவர். சத்தியர்னா என்ன? பொய் சொல்லவே மாட்டார். நம்ம கூட பழகுகிற மனிதர்கள் பொய் சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் தான் உண்மையை பேசுவார், சத்தியத்தை பேசுவார், செய்யக்கூடியதை சொல்லுவார். செய்ய முடியாததை அவர் சொல்ல மாட்டார், அவரால் கூடாததை அவர் சொல்ல மாட்டார். அவரால் எல்லாம் கூடுன்றதுனால்தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவரால் கூடும் என்பதனால்தான் அவர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். அவர் ஏன் அவ்வளவு வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார்? அவ்வளவையும் நிறைவேற்றுவார். அவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். அதனால்தான் அவரை நம்பலாம், அவரை விசுவசிக்கலாம். ஏன் இயேசுவை நான் கடவுளை நம்பணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கடவுள் இருக்கிறாங்க. ஏன் அவரை மட்டும் நான் ஸ்பெஷலா நம்பணும்? ஏன் நீ அவரை மட்டும் ஸ்பெஷலா நீ நம்புற அப்படின்னா, அவர் சத்தியர். சொன்னார்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். அவர் நிறைவேற்றியே தீருவார். ஏன்னா அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொல்றாரு பாருங்க, என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லலாமே. எந்த மனுஷனும் பொய்யன் தான். கடவுள் ஒருவர் தான் சத்தியர், நீதிபரர். அவர் ஒருத்தர் தான் சொன்ன வார்த்தைன்னு. ஜபம்னா இதான். அதான் நான் அவர் மேல கொண்டு இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல கொண்டு இருக்கிற விசுவாசம். அதுதான் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு நம்பிக்கை எப்படி வருதுன்னா, ஒரு சிலையை பார்த்தோன்னே வருது. அதனால்தான் அது ஊதுவத்தி ஏத்துறது, மாலை போடுறது எல்லாம் பண்றாங்க கிறிஸ்தவங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வருது என்பது தான். ஆனா நம்முடைய நம்பிக்கை அது கிடையாது. வேதத்தோட நம்பிக்கை அது கிடையாது. அது என்ன? தேவன் சத்தியர், சொன்னா நிறைவேற்றுவான். கால தாமதங்கள் ஆகலாம், லேட் ஆகலாம், ஆனா கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுதான் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்குது, இந்த உலகத்துல வாழக்கூடிய தைரியத்தை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா என் கூட இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர், நம்ம கூட இருக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதிபரர், சத்தியர். அவர் சொன்னதை செய்வார். ஆனால் இந்த உலகம் கொண்டு வருகிற போராட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, வியாதியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எதை பார்த்தும் இந்த உலகத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஏன் தெரியுங்களா? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அந்த நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவர் மேல இருக்கும்னா, பயம்ன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது வாழ்க்கையில. அது தேவையற்றதும் கூட. அது தேவையானது கிடையாது. பயம் தேவையானது கிடையாது. ஏன்னா பயம் என்பதே அவிசுவாசம். அதனாலதான் வேதத்துல பயப்படாதேன்னு 365 தடவை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். பயப்படாத, பயப்பட திரும்ப திரும்ப ஏன் சொல்றாரு? அவர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சத்ராக், மேஷாக், அபேத்னாகு தீச்சுளையில தீச்சுளையில குதிக்கிறாங்க. பயந்தாங்களா அந்த நெருப்பை பார்த்து? அக்கினியை பார்த்து பயந்தாங்களா? பயப்படவே இல்லை. நாங்க தலை குனிய மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நெருப்பை பார்த்து அவங்களுக்கு பயம் இல்லை. ராஜா 7 மடங்கு நெருப்பை உயர்த்துக்கிறான். அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்றாங்க. தானியேலை சிங்க கோகையில போடுறாங்க. சிங்க கோகையில போடுறதுக்கு முன்னாடியே தானியேலுக்கு தெரியும் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்குன்னு. அவனுக்கு தெரியும் சிங்க கடையில போட போறாங்கன்னு. அப்பதான் தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே தெரியும். பயந்தானா? பயப்படவே இல்லை. ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர், தன்னை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்பது அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவன் தைரியமா இருக்கிறான். வாக்கு தத்தனால நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பதற மாட்டான். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. புரியுதுங்களா? அதனால்தான் வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதுல அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அவர் கொடுக்கும் போதே பாருங்க, அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்னா, அவர் ஆசீர்வாதங்களை பெருசு பெருசா சொல்லி இருக்கிறார். ஏன் பெருசு பெருசா ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறார் தெரியுங்களா? நம்ம பெரிய நம்பிக்கையை அவர் மேல வைக்கணும்னு தான், பெரிய விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும்னு தான். அது அவருக்கு பிரியமானது. ஏன்னா அவரை பிரியப்படுத்துவதற்காக தான் தேவன் பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு 1000 ரூபாய்க்கு நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ஈஸி. 10 கோடிக்கு வைங்க. ஹலோ, இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். கர்த்தர் வீடு கொடுப்பாருன்ற நம்பிக்கை வைக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியில வாழணும் இல்லையா? ஏன்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமா இருக்குது இங்க பாண்டிச்சேரியில. கோடியில போகுது. ஒரு வீடு வாங்கினா கோடியை தாண்டினா தான் வாங்க முடியும் பாண்டிச்சேரியில. ஏன் எல்லா மெட்ரோலையும் அப்படித்தான் இருக்குது இல்லையா? ஆனா இங்க அவர் சொல்லும்போது சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பின வீடு. கர்த்தர் சொல்லும்போது சொல்றா பாருங்க, எல்லாம் ஃபர்னிஷ் பண்ண வீடு. சும்மா ஃபர்னிஷ் பண்ணதுன்னா பழைய தட்டுப்பட்டு ஜானம்லாம் போட்டு யாரோ வீட்டை விற்கிறாங்கன்றது இல்லை. நீங்களே எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க பிரதர், நான் யூஸ் பண்ணத்தான் ஏதாவது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வீடு இல்லை. சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பின, நல்லன்னு போட்டிருக்கு பாருங்க, நல்ல வஸ்துகளால் நிரம்பின வீடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வீடு மட்டும் இல்ல, தேவனிடத்துல இருந்து ஒரு வீடு வருதுன்னா நல்ல வஸ்துகளால் நிரம்பின வீட்டை கர்த்தர் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதனாலதான் வீடு வாங்கும்போது நல்ல வஸ்துக்கள் இருக்குதான்னு பாருங்க, அப்பதான் அது தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள தேவன் ஒரு வீடு கொடுக்குறாருன்னா அதுல வஸ்துக்கள் இருக்கணும். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு வீடை வாங்குறதுன்றதே கோடியில போகுது. அப்படின்னக்குள்ள உங்களுக்கு நியூயார்க்ல ஒரு வீடு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. பென்ட் ஹவுஸ் வச்சிருக்கிறாருன்னா, பென்ட் ஹவுஸ்னா தெரியுதுல, மேல இருக்கிற வீடு, மேல ஃபிளாட்ல 100 மாடி 5 மாடி ஏதோ மேல இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப விலை அதிகம். டாப்ல இருக்குது பாருங்க, அதுதான் பென்ட் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. அதுதான் விலை அதிகம். கர்த்தர் நியூயார்க்ல உங்களுக்கு பென்ட் ஹவுஸ் வச்சிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன் பிரதர் கர்த்தர் இங்கேயே கொடுக்கலாமா பிரதர் அப்படின்னா, அவர் இங்க கொடுத்தாருன்னா அவரை கொஞ்சம் தான் உங்களால விசுவசிக்க முடியும். இல்ல ரொம்ப பெரியவரா உங்களால யோசிக்கவே முடியாது. அது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவர் சொல்றாரு, சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பின வீடுகள், பலாயிரம் கோடி விலை உள்ள வீடுகளை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதான் சொன்னேன் பாருங்க, ஆமோஸ்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, யானை தந்தம் உள்ள கட்டில்ல படுத்திருந்தாங்க. அந்த அந்த கட்டில்ல படுக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அவங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு. ஆஹா அப்படின்றது இல்ல, அதுல படுக்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்.
இப்படி ஒரு வாழ்வை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க ஏன் கொடுத்தீங்க? என்ன என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பினால் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றி உள்ள நமக்கு இருக்கணும். அப்போ நமக்கு கர்த்தர் பெருசு பெருசா சொல்லும் போது நம்ம பெரிய விசுவாசம் இருந்தா தான் அதை அடைய முடியும் இல்லையா? சின்ன விசுவாசத்தை வச்சுன்னு அடைய முடியுமா? ஆனா அவர் கடுகளவு விசுவாசம் சொல்றாரு. ஆனாலும் பெரிய காரியங்களுக்கு விசுவசிப்பது என்பது அந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே போதும். ஆனா அந்த கடுகு அளவே நமக்கு அதை அடையிறதே கஷ்டமா இருக்கு. இங்க சொல்றாரு பாருங்க, கீழே சொல்றாரு பாருங்க, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும். அப்பெல்லாம் கிணத்துல தானே தண்ணி, நான் உனக்கு கிணறும் வெட்டி கொடுக்குறேன்றது. கவனிங்க, சுதந்திரித்துக் கொள்வதுதான் நம்முடைய வேலை. அதை நாம் எடுத்துக்கொள்வதுதான் நம்முடைய வேலை. எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? அவர் பொய் சொல்ல மாட்டார். சொன்னார்னா நிறைவேற்றுவார். சொன்னதை அவர் மாற மாட்டார். சொன்னார்னா அது நிறைவேறிட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் தியானிச்சுட்டு ஜபத்துல போய் விசுவசிச்சு பாருங்க, உங்க ஜபம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சொல்ற கீழே, நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு மர தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பாய். இது பழைய ஏற்பாடுல, அது பின்னாடி வருது. இப்போ நமக்கு ஆவியானவர் இருக்கிறார், ரட்சிப்பு இருக்கிறது. நம்ம அவரை டேஸ்ட் பண்ணிட்டோம். பர்சனலாவே கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்த்திருக்கிறோம் நம்ம. அதனால நம்ம பின்வாங்கி போயிட மாட்டோம், நம்ம தூரம் போயிட மாட்டோம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றாரு பாருங்க, நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு மர தோப்புகளையும் நான் உனக்கு தருவேன்ற கர்த்தர். பட்டணங்களை தராரு, சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பின வீடுகளை தராரு, துறவுகளை தராரு. அங்க அப்போ திராட்சை தோட்டங்களும் ஒலிவு மர தோட்டங்களும் தான் அதிகம் இஸ்ரேல்ல. அப்போ அந்த தோட்டங்களை உங்களுக்கு தரேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கண்ணை மூடின்னு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை வருதா? கர்த்தர் நமக்கு முன்னாடி விசுவசிக்க இவ்வளவு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. ஜபம் என்பது இதுதான். ஏதோ கத்துறது இல்லை, அழுவுறது இல்லை, கண்ணீர் விடுறது இல்லை, கவலைப்படுறது இல்லை, சந்தேகப்படுறது இல்லை. அது இல்லை ஜபம். இவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்க இவ்வளவு பெரிய கடவுள் நம்ம கிட்ட இருக்கிறார். நம்ம அவர் மேல எப்படி விசுவசிக்கலாம்? எப்படி இதெல்லாம் பெறலாம்? அதுக்குரிய வழிவகைகளை வேதம் என்ன சொல்லுது? அதுக்குரிய வெளிப்பாடுகளை ஆவியானவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அதான் ரேமேட்டிக் வேர்டு என்று சொல்லுவோம், ரைமா என்று சொல்லுவோம். அதன் வழியா நம்ம ஆசீர்வாதம் பெறுகிறோம். என்னத்துக்காக அவர் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கார்? இந்த பூமியில அவருடைய நாமம் மகிமை பெறும்படியாக இவைகள்லாம் வச்சிருக்கிறார். அதனால அவருக்கு பெனிஃபிட் இருக்குது, நமக்கும் பெனிஃபிட் இருக்கு, அவருக்கும் பெனிஃபிட் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த வாக்கு தத்தங்களை ஜெபிக்கும் போது, விசுவசிக்கும் போது, அது சொல்ற தமிழ் அன்பு கூறுகிறவர்கள் போல அந்த வாக்கு தத்தங்களை விசுவசிக்கும் போது அவரோட ஐக்கியப்படுறோம். அவரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறோம், இன்னும் நம்ம அறிஞ்சுக்கிறோம், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சிம்பிளா சொன்ன பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார்? அவர் அன்பு நம்மள அவர் அன்பு கூறுறதுனால தான் வச்சிருக்கிறார். அந்த அன்பு கூறுதல் என்பது என்ன? தேவன் நம்மளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான். Praise the Lord. God bless you. அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம்.